சகலத்தையும் செய்ய வல்லவராகிய ஆண்டவராகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரம் 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபுடைய பதிலை பாருங்கள். ஆண்டவர் சில கேள்விகளை கேட்கிறார். பதில் சொல்ல யோபுவால் முடியவில்லை. மாறாக இந்த வார்த்தையை எப்படி சொல்லுகிறார்? எல்லாவற்றையும் செய்ய முடியும். நீர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று முடிவு பண்ணிவிட்டால் அதை யாரும் தடை பண்ண முடியாது. நிச்சயமாகவே அது நிறைவேறும் என்று சொல்லுகிறார். யோபுடைய வாழ்க்கையை பார்த்தால் நமக்கு தெரியும். ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழக்கிறார். 10 குழந்தைகள் மரிக்கிறார்கள். சொத்து சுகத்தை இழந்து தெருவிற்கு வந்து விட்டார். அந்த சூழ்நிலையில் ஆண்டவரை மறுதலிக்கவில்லை. தமது வாயினால் ஆண்டவரை தூசிக்கவில்லை. பிசாசானவன் தேவனாகிய கர்த்தரோடு ஒரு சவால் விடுகிறான். யோபுவை இவ்வளவு ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அதனால்தான் நம்மை மேன்மைப்படுத்துகிறான், மகிமைப்படுத்துகிறான், உமக்கு சாட்சியாய் வாழ்கிறான். ஒருவேளை அவனுடைய எல்லா சொத்து சுகங்களை எல்லாம் நீர் எடுத்து விடுவீர் என்று சொன்னால் உம்மை தூசிப்பான் என்று சொல்லித்தான் ஒரு சவாலை வைக்கிறான். ஆண்டவர் அதை ஒத்துக்கொண்டு, வேண்டுமானால் பார், என் தாசனாகிய யோபு எல்லாவித சோதனையிலும் என்னை மறுதலிக்க மாட்டான், தூசிக்க மாட்டான், நம்பிக்கையா இருப்பான், பின்வாங்க மாட்டான் சொல்லி அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு சொல்லுகிறார். அதே போல எல்லா விதத்திலும் நொறுக்கப்பட்டும் யோபு பின்வாங்கவில்லை, தூசிக்கவில்லை. யோபின் மனைவி கூட தூசிச்சுட்டு போயா நீ செத்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த யோபுவோ வாயினால் பாவம் செய்யவில்லை, முறுமுறுக்கவில்லை. ஆண்டவர் அதை பார்க்கிறார். யோபுவினும் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். என்ன திட்டம்? தேவனுடைய நாமம் மகிமைப்படக்கூடிய ஒரு காரியத்தை வைத்திருந்தார். அதே வண்ணமாய் யோபு சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அந்த நிலைமையில ஆண்டவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல நீ சகலத்தையும் செய்ய முடியும். இப்ப நான் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்க முடியும், அல்லது நான் ஒன்றுமில்லாமல் போனால் என்னை நடத்த முடியும், என்ன இருக்கிறதை கூட எடுத்துக்கொள்ளாமல் முடியும் சொல்லும் பொழுது நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆண்டவர் என்ன பண்ணினார்? எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் திருப்பி கொடுக்கிறார், மேன்மைப்படுத்துகிறார், கனப்படுத்துகிறார். இழந்து போன ஆசீர்வாதங்கள் தேடி வருகிறது. இதைத்தான் கர்த்தர் செய்கிறவர். இதுதான் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் திட்டம் பண்ணினதை யாரும் தடுக்க முடியாது. ஏற்ற நேரத்தில் அதை செய்து முடிப்பார். ஒரு ஊழியரை குறிப்பிட்ட ஒரு வாலிபர் கூட்டத்திற்கென்று இவர்கள் அழைக்கின்றார்கள். ஆண்டவருடைய நடத்தலின்படி அவரும் நான் சரி வருகிறேன் என்று சொல்லி அவர் ஒத்துக்கொண்டார். அது எல்லா ஆயத்த பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திடீரென்று சில இந்த நாட்கள் சமீபமாய் அந்த போல அவர் சுகவீனமாய் படுத்து விடுகிறார். மருத்துவர்கள் சொல்லிவிட்டால் நீங்கள் பேசக்கூடாது என்று சொல்லி பாருங்கள். அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்வதற்கு ஒரே கவலையாக போய்விட்டது. எல்லா விதத்திலும் எல்லா இடத்திலும் நோட்டீஸ் கொடுத்து அதை எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி சில நாட்கள் தான் இருக்கிறது. இனி என்ன செய்வதென்று ஒரு குழப்பம். வேறொரு ஊழியக்காரரையும் ஒழுங்குபடுத்தியாச்சு. ஒழுங்கு மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. அந்த ஊழியக்காரர் நான் வந்து கடைசி ஜெபத்தை நான் பண்ணிவிட்டு போய்விடுகிறேன் சொல்லிவிட்டார். இந்த ஆயத்த குழுவும் சரியா ஐயா நீங்க வந்தா போதும் கடைசியில் என்று சொல்லிவிட்டார்கள். நடந்தது என்ன தெரியுமா? கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தேவனுடைய ஊழியக்காரரும் வந்தார். சுகவீனமாகத்தான் இருந்தார். ஆனாலும் அவர் வந்து என்ன நினைச்சார்? லாஸ்ட் ஜெபம், கடைசி முடிவு ஜெபத்தை பண்ணுவார் என்று சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தார்கள். அவர் வந்து மைக்கை கையில் எடுத்த உடனே ஆவியானவர் நிரப்பினார், பலப்படுத்தினார். 1.5 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வந்தார். முடிவு ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது வல்லமை ஊற்றப்பட்டது. ஆவியானவர் பலத்த விதமாய் இறங்கி அசைவாடி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு எழுப்புதல் அந்த இடத்திலே கொடுத்தார். ஆண்டவர் தன்னுடைய தாசன் மூலமாய் வைத்திருந்த கொடுக்கும்படியாக ஏற்படுத்தியிருந்த அந்த வார்த்தை தடுக்கவே முடியவில்லை. அவர் செய்து முடித்தார், வார்த்தையை கொடுக்க வைத்தார். இதுதான் ஆண்டவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அநேக நேரத்தில் நாம் சோர்ந்து விடுகிறோம். தாமதமாகிறதே, ஏன் நடக்கவில்லை? தேவன் காலங்களை குறித்து வைத்திருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. நாம் நினைத்தது தடைப்பட்டிருக்கலாம். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நம்பிக்கையோட அவருடைய கரத்தில் கொடுத்து ஜெபிப்போமாம். அன்பின் தகப்பனே, சகலத்தையும் செய்ய வல்லவரே, இந்த நேரத்தில் நம்முடைய சமூகங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் செய்ய நினைத்த காரியங்கள் எத்தனையோ தடைகள் உண்டுப்பா, முடியாமல் தோற்று போயிருக்கிறோம். இனி அவ்வளவுதான் என்று சொல்லி விட்டு நம்பிக்கை இழந்திருக்கிறோம். இன்று உம்முடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் செய்ய நினைத்த காரியங்களை செய்து முடிப்பதற்காய் ஸ்தோத்திரம். தடைகள் மாறுவதற்காய் ஸ்தோத்திரம். நிமித்தம் நாமம் உயர்வதற்காய் மகிமைப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனவை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சகலத்தையும் செய்ய வல்லவராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன் கவலைப்பட வேண்டும்? சகலத்தையும் செய்து முடிப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.